வாங்க பசங்களா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. பீச்சுக்கு எத்தனை மணிக்கு வரோம் சொன்னோம், இப்போ எத்தனை மணிக்கு வந்திருக்கோம் பாருங்க. உங்களாலதான் இவ்வளோ லேட்டு. மேம் டீனா மேம் எங்கனால லேட் இல்ல, அந்த அலெக்சானாலதான் லேட்டு. அலெக்சா எப்பயுமே ப்ராப்ளம் தான். சரி விடுங்க, வாங்க போய் வேகமா விளையாடிட்டு அப்புறம் கிளம்பலாம். மேம் மேம் தண்ணிக்குள்ள போய் குளிக்கிறோம் மேம். நோ 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 பசங்களா, தண்ணிக்குள்ள போய் குளிக்க கூடாது. இங்க மண்ணுல இருந்து தண்ணிய பார்த்துட்டு அப்படியே மண்ணுல கொஞ்ச நேரம் விளையாடுங்க, அப்படியே நம்ம கிளம்பிடலாம். சரியா? தண்ணிக்குள்ள குளிக்கிறதெல்லாம் என்னால அலோ பண்ண முடியாது. மேம் ப்ளீஸ் மேம், இவ்வளோ தூரம் பீச்சுக்கு வந்துட்டு தண்ணிக்குள்ள குளிக்கலன்னா எப்படி மேம்? ப்ளீஸ் மேம், எங்களுக்காக மேம். நோ பசங்களா, அதெல்லாம் கிடையாது. மண்ணில் எதுனா விளையாடுறீங்கன்னா விளையாடுங்க, அப்படியே நம்ம கொண்டு வந்திருக்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். புரியுதா? சரி மேம். மேம் இதெல்லாம் அநியாயம் மேம். சேர்லாம் கொண்டு வந்திருக்கீங்க விளையாடுறதுக்கு, ஆனா வந்து நீங்க என்னைய வந்து தண்ணிக்குள்ள விளையாடக்கூடாதுன்னு சொல்றீங்க மேம். தண்ணிக்குள்ள விளையாடக்கூடாது, நீங்களாம் ரொம்ப வாழ பசங்க. நீங்க தண்ணிக்குள்ள போய் விளையாடி என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்க பேரண்ட்ஸ்க்கு யார் சொல்றது? நாங்க தானே பொறுப்பு மேம். சரி மண்ணுலயாவது விளையாடுறோம் மேம், ஓகே. பட் வந்து ட்ரெஸ் எதுவும் அழுக்க பண்ணிடக்கூடாது மேம். மண்ணில் விளையாண்டா ட்ரெஸ் அழுக்காக தான் மேம் செய்யும், அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். பார்த்து விளையாடணும், புரியுதா? ரொம்ப மண் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் போகையில பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன், பார்த்துக்கோங்க. ஐயோ இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டி. டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் மண்ணில் விளையாட போகிறேன்ப்பா. இந்த அருக்கு பற்றிய கப்பு, இந்த கப்பில் அப்படியே மண்ணை அள்ளி இங்கனுக்குள்ளே அப்படியே வச்சோன்னா, சைஸாக வச்சோன்னா சூப்பராக அந்த ஷேப் வரும். டொப் டொப் டொம் தட்டிட்டு எடுத்தோன்னா இங்கே பற்றியா சூப்பராக வந்திருக்கு. அங்கே பாரு, அந்த கப் ஹோல்டர் கூட அந்த சைடில் செம்மையாக வந்திருக்கு. மண் எடுத்து இப்படி வச்சா சூப்பராக வரும். ஏய் அர்ஜுன் விளையாட ஆரம்பிச்சிட்டான், வாங்க நம்மளும் மண்ணில் விளையாடலாம். இங்கே பாரு, உடச்சி விட்டா இப்படி செம்மையாக உடையுது பற்றியா? இப்போ மண் எடுத்து திரும்பியும் வைக்கிறேன், டொப்பு டொப்பு டொப்புன்னு தட்டிட்டு இந்த கப் எடுத்தேன்னா சூப்பராக வந்துடும். இது மாதிரி தான் இன்றைக்கி நான் விளையாட போகிறேன். இங்கே பாரு, இப்போ இந்த கத்தி எடுத்து இப்படியே கேக் மாதிரி இதை எடுத்துக்கலாம். கேக், ஐ ஜாலி கேக். யாருக்கு வேணும் கேக்? அடி நீ கேக் சாப்பிட்றியாடா? யாருக்கு வேணும்? பப்ளி ஒன்றுக்கு வேணாம் மேம், நீங்கள் கேக் சாப்பிடுங்க மேம். அடி வாங்க போகிற அர்ஜுன். சரி சரி, யாருக்கும் கேக் வேணான்னா நான் இங்கேயே வச்சு புதைச்சிடுறேன். சரி, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? இப்போ பாருங்க, இதை எடுத்து இப்படி வச்சுட்டு, ஏய் இதே தானடா முதையும் பண்ணேன் பாரு. இப்போ அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா தான் உனக்கே தெரியும். ஃபஸ்ட்டு நான் ஒரு கேக் செஞ்சேன்னா, இப்போ பாரு இதில் நிறையா கேக் செஞ்சு வைக்க போகிறேன். எல்லாருக்கும் ஒரு ஒரு கேக் தரப்போகிறேன். ப்ளீஸ்டா, நான் ஒன்று செஞ்சு பார்க்குறேன்டா. நோ நோ நோ, நான் தான் செய்வேன் எல்லா கேக்குமே. இப்போ பாரு, இதை எடுத்து இப்படி தட்டினோன்னா சூப்பராக வந்துடும். இப்போ அதே மாதிரி இன்னொரு கேக் செய்ய போகிறேன். இங்கேருந்து மண் எடுத்து அந்த டப்பாக்குள்ளே கொட்டி டொப்பு டொப்புன்னு பண்ணோன்னா இன்னொரு கேக் ரெடி. ப்ளீஸ் அர்ஜுன், நானும் வரேன்டா. யாருமே வர வேணாம், நானே பார்த்துக்கிறேன். இப்போ இந்த கேக் வச்சாச்சு, எப்படி வருதுன்னு பாரு, சூப்பராக வந்திருக்குல்ல. யாருக்காச்சும் ஸ்ட்ராபெரி கேக் வேணா சொல்லுங்கள். இருடா, நான் இதை தட்டி பார்க்குறேன். எனக்கு உடைக்கிறேன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மண்ணை உடச்சி பார்க்குறேன்டா. ஐயோ மித்து, நீ சரியான வாழை பொண்ணு மித்து. இப்படிலாம் பண்ணலாமா யாராச்சும்? ஐ ஹேட் திஸ் மித்து. இன்னொரு வாட்டி உடைச்சேன்னா எனக்கு செம்மக்கும் வந்துடும், நான் சொல்லிட்டேன் மித்து. சரி செய்ய மாட்டேன்டா. கேக் பார்த்தியா எப்படி வருதுன்னு? ஐ ஜாலி கேக். யாருக்கு வேணும்? ஸ்ட்ராபெரி கேக். ஸ்ட்ராபெரி மை ஃபேவரட் ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி. என்னடா நீயே உடைச்சிட்டேனே சொல்லிட்டு, நீ தானே உடைச்ச, இப்போ என்ன செய்வ? நான் தானே பண்ணேன், நான் உடைச்சிக்குவேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ உடைக்கக்கூடாது. சரி, அடுத்து இந்த ப்ளூ கலர் கப்பில் செஞ்சு பார்ப்போம், இது எப்படி ஷேப்பாக வருதா இல்லையான்னு சொல்லி. மண் ஃபுல்லாக ஃபில் பண்ணுடா. அப்படிலாம் தேவையில்லை, பாதி இருந்தாலே போதும். சூப்பராக வந்துச்சு பார்த்தியா? அது மாதிரி தான். இப்போ இதில் ஒன்று செஞ்சு பார்ப்போம். இதை எடுத்து அது மேலே வைப்போமா, கவுத்துவோமா அதுக்கு மேலே, அப்போ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஐயோ உடஞ்சே போச்சு. அர்ஜுன் நல்லா உடச்சிட்ட. சரி பரவாயில்ல விடு, அது போனால் போயிட்டு போகுது. இப்போ பாரு, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. கேக்குன்னு வித்துட்டு இருந்தா, இப்போ என்னடா பாதியாக உடைச்சிட்டு இருக்க? இதை செஞ்சு உடைக்கும் போது செம்மையாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. இப்போது இந்த கப் எடுத்து இப்படி வச்சு இப்படி ஷேப் பண்ணிக்கணும் இந்த இடத்த. இது நல்லா வலுவலுன்னு இந்த இடம் இருந்தால் தான் அடுத்து எதுனா நம்ம செய்யும் போது செம்மையாக இருக்கும். ஆமாடா, இந்த இடமே அப்படியே சூப்பராகிடுச்சு. நல்லா ஒரு மாதிரி நல்லாவே இல்லை, இப்போ செம்மையாகிடுச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? திரும்ப அதே ப்ளூ கப்பில் எடுத்து மண்ணை வச்சு இப்படி ஆட போகிறோம். இப்போ பாரு, செம்மையாக வந்துருக்குல. கேக் மாதிரி இப்படி கட் பண்ணுவோமா?
நீ கட் பண்ண முன்னாடி இங்கிட்டு விழுந்துருச்சுடா. சரி பரவாயில்ல, அதை அப்படியே ஓரமாக எடுத்துடலாம். இங்கே பாரு, அப்படியே செம்ம ஷேப்பில் இருக்குது. அடுத்து இதையும் கட் பண்ணிடலாம். அடுத்து அந்த சைடும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். செம்மையாக இருக்குடா. எனக்கு நீ செய்கிறத பார்த்தா எனக்கும் கேக் கட் பண்ணி விளையாடணும் போல் ஆசையாக இருக்குது. எனக்கு உண்மையான கேக் சாப்பிடணும் போல் ஆசையே வந்துருச்சு. சரி, நம்ம இந்த கரண்டி எடுத்து அள்ளி அள்ளி போடுவோம். அப்போ தான் இன்னும் ஜாலியாக இருக்கும். இந்த கப்பில் கொஞ்சம் அள்ளி போடுறேன் நான். நீ கரண்டியில் அள்ளி போடு, நான் கப்பில் அள்ளி போடுறேன். அதை எடுத்து இதை வச்சு டப்பு டொப்பு டொப்பு டொப்புன்னு தட்டுவோம். இதை நங்குன்னு தட்டிட்டு எடுத்து கீழே கவுத்தி டொப்பு டொப்புன்னு தட்டி எடுத்தால் சூப்பராக வருது. இதை வச்சு உடச்சிருவோண்டா. நான் செஞ்சுட்டே இருக்கேன், நீ உடைச்சிட்டே இருக்க. இப்படி பண்ணும்போது செம்ம ஜாலியாக இருக்குடா. இது உடைக்காமல் இருக்க முடியுமா? எப்படினாலும் யாராவது ஒருத்தவங்க நம்ம போனதுக்கப்புறம் உடைக்க தான் போகிறாங்க. அதை நம்மளே உடைச்சிட்டா என்ன? இங்கே பாடுற இந்த எல்லோ கப்பில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். எல்லோ கப்பு கொஞ்சம் உடஞ்சி வருது. நீ சரியாக வைக்கல, அதனால தான் அப்படி வருது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக வைக்கலாம். இதில் கேக் கட் பண்ணால் எப்படி இருக்கு? அலெக்சா, என்னடி பண்ணிட்டு இருக்க? நானா இங்க பாரு, பெருசா குழி தோண்டி விளையாடிட்டு இருக்கேன். நீனும் குழி தோன்றியா? ஐயோ, குழி தோன்றதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நெகத்துக்குள்ள எல்லாம் மண்ணு பிச்சுனா என்ன பண்றது? பரவாயில்ல, மண்ணு போனா போயிட்டு போகுது. நல்லா ஜாலியா இருக்கு பாரு. கை எப்படி உதறிடணும். இந்த குழிக்குள்ள இறங்கி பாப்போமா? சரி, இருடி, இறங்கி பாப்போம். இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டிக்கிறேன், அப்புறமா இறங்கி பாப்போம். போதுண்டி, இதுக்குள்ள போயிட்டா நான் மூடியே போயிருவேன். பாரடி எப்படி போறேன்னு. போகாதடி அலெக்சா, போகாத. மேம் பார்த்தாங்கன்னா திட்ட போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாங்கடி. நீ அப்படியே மெதுவா இந்த குழிய மூடி விடுறியா? விடுடி, எப்படி இருக்குன்னு பாப்போம். நான்லாம் மூட மாட்டேப்பா. ப்ளீஸ் டி, மூடி விடுடி. சரி, மூடுறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ பண்றது எனக்கு எதுவுமே சரியா படலடி. பரவாயில்லடி, மூடி விடு. எப்படி இருக்குன்னு பாப்போம். ஐயோ, நல்லா மூடிட்டாலே. அலெக்சா, வெளியே வந்துருப்பா. மண்ணு பாட்டு சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. உன் மேல மண்ணு ஃபுல்லா விழுகுது. வெளியே வந்துரு. உன்னை எப்படி காப்பாத்துறேன்னு எனக்கு தெரியல. ஐயோ, மேம் கிட்ட போய் சொல்லணுமே. அலெக்சாவை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லணுமே. மேம் ஆபத்து. மேம் ஆபத்து. மேம் ஆபத்து. என்ன சொல்றீங்க? இப்பெல்லாம் சொல்றத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கே. என்னதான் சொல்ற நீ? மேம், நம்ம அலெக்சா. சொல்லு, அலெக்சாக்கு என்னதாண்டி ஆச்சு? மேம், அலெக்சா அந்த மண்ணு புதருக்குள்ள மாட்டிக்கிட்டா மேம். என்னது, மண்ணு புதரா? என்னடி சொல்ற? மண்ணு புதருக்குள்ள என்ன ஆச்சு? மேம், அலெக்சா இப்ப ஃபுல்லா சொல்ல போறியா இல்லையா? மேம், அலெக்சா மண்ணு தோண்டி அந்த குழிக்குள்ள உட்காந்து விளையாடிட்டு இருந்தா மேம். குழிய மூடி வேற செஞ்சிட்டு இருந்தா. ஆனா கடைசியில பார்த்தா அந்த மண்ணு ஃபுல்லா சரிஞ்சு அலெக்சா உள்ளேயே விழுந்துட்டா மேம். ஐயோ, என்னடி சொல்ற? கடவுளே, நம்ம கூட்டிட்டு வந்த நேரம் தானே அப்படி நடக்கணும். எங்க இருக்கான்னு தெரியலையே, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வா, உடனே போய் பாப்போம். ஐயோ, அலெக்சா, உனக்கு என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? மேம் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் மேம். கொஞ்சம் காப்பாத்துங்க மேம். என்னத்த காப்பாத்துறது? மேல வந்து தொலை மேம். என்னால வர முடியல மேம். கை கொடுத்ததா வர முடியும். ஐயோ கடவுளே, பாடா படுத்தி தொலைகிறா. மண்ணு ஃபுல்லா தோண்டி அலெக்சாவை காப்பாத்திரும். மண்ணு தோண்டும். ஐயோ, இது என்ன மண்ணு சரியுது திரும்ப? அலெக்சா, எப்படியாவது வெளியே வந்துருடி. ஐயோ, மண்ணு சரியுதே தோண்ட. இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியலே. அட கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். அலெக்சா, என் கைய பிடிடி. என் கைய பிடிச்சிட்டு அப்படியே மேல வந்துடுடி அலெக்சா. முடியலடி, பயமா இருக்குடி எனக்கு. நீ தான் காப்பாத்தடி. ஐயோ, கைய வேற எட்டவே இல்லையாமா. இப்ப தூரமா எட்டுற அளவுக்கு நம்ம என்ன செய்யறது? ஐயோ, இன்னும் கொஞ்சம் மண்ணு சரியுது. மண்ணு சரிஞ்சு விழுகுதே. என்னால இழுக்கவே முடியலப்பா. இவளை யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. என்னால சத்தியமா முடியல. ஐயோ, இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியலையே. போலீஸ்க்கு போன் பண்ணுவோமா வேகமா? மேம், போலீஸ்க்கும் போன் பண்ணுங்க. பட் எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு மேம். நான் ஹெல்ப் பண்றேன். அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணா எல்லாரும் காப்பாத்திடலாம் மேம் அலெக்சாவை. எதுக்கும் போலீஸ்க்கும் போன் பண்ணுங்க. இதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேப்பா அர்ஜுன், நாங்க போலீஸ்க்கும் ட்ரை பண்றோம். நீனும் ஹெல்ப் பண்ணுப்பா. ஓகே மேம். இங்க வாங்க, நம்ம எல்லாரும் ஒரு ஐடியா பண்ணலாம். நீ என் கைய பிடிச்சுக்கோ, அவ உன் கைய பிடிச்சுக்கோ. நம்ம 3 பேரும் சேர்ந்து அலெக்சாவை காப்பாத்தோம். ஓகேவா? என்னடா சொல்ற? சத்தியமா அவ கைய பிடிச்சு இழுக்கவே முடியலடா. யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ், என்னைய காப்பாத்துங்க. நான் சொல்றேன் கேளு. ஃபர்ஸ்ட் போய் அலெக்சா கைய பிடி. பிடிச்சிட்டேன். ஆனா எட்ட மாட்டேது. இன்னும் போ. ஐயோ, நானே விழுகிற நிலைமையில இருக்கேன். பப்ளி, நீ போய் இப்ப அவ காலை பிடி. என்னடா சொல்ற? ஆமா,
ஆமா நீ போய் இப்ப காலப்படி மித்து காலப்படி அப்படிதான் மித்து காலை பிடிச்சு இழு. ஏய் நானும் உள்ள போயிட்டு இருக்கேன்டா. வெயிட் பண்ணு நானும் உன் காலை பிடிக்கிறேன். நான் உன் காலை பிடிச்சு அப்படியே இழுக்கிறேன். நீனும் மேல வந்துரு. இழுங்க அலெக்சாவை இழுங்க. ஐயோ நல்லா உள்ள போயிட்டு இருக்கேன்டா. இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியலையே. மேம் நீங்களும் வாங்க மேம். ஏய் இருங்க பசங்களா, நானும் உங்க காலை பிடிச்சுக்கிறேன். இது நல்ல ஐடியாவா இருக்கே. இழுங்க அலெக்சாவை அப்படியே மேல இழுங்க. ஐயோ அம்மா என் கையே உடைஞ்சிரும் போலயே. இழுங்க அப்படிதான் அலெக்சாவை இழுங்க. அலெக்சா வந்துட்டா. ஏ அப்பாடி ஒரு வழியா இழுத்தாச்சுப்பா அலெக்சாவை. ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேளை என் உயிரை காப்பாத்திட்டீங்க. இதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணாதான்னு சொன்னா கேட்டியாடி? ஐயோ கடவுளே, ஒரு வழியா காப்பாத்தியாச்சுப்பா இந்த பொண்ணை. இல்லாட்டி நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகுறது? நல்ல வேளை மேம், உயிரெல்லாம் காப்பாத்திட்டீங்க மேம். நான் எங்க காப்பாத்தினேன்? உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் காப்பாத்தினாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லு. நன்றிலாம் இருக்கட்டும்ப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. ஆனால் அலெக்சா நீ உள்ளே விழுந்துட்டு என்னை காப்பாத்துங்கன்னு கத்துனியா நினச்சேன். இப்போ கூட எனக்கு சிரிப்பு வருது. விழுந்து சிரிக்கிறேன் பார்த்தியா? செம்ம காமெடி. ஐயோ என்னால் தாங்கவே முடியல. சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது. ஏய் நான் விழுந்து நினச்சி சிரிக்கவா செய்கிற? உன்னை என்ன செய்கிறேன்னு பாரு. ஏய் நான் தானே உன்னை காப்பாற்றினேன். சாட்டிக்கு நம்மளும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சே விளையாடி இருக்கலாம். தேவையில்லாமல் உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம். அது சரி ஓகே. இந்த கேக்ஸையும் கட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அஜக்கா இந்த ஒரு கேக்கை கட் பண்ணியாச்சு. அடுத்து அஜக்கா இந்த கேக்கையும் கட் பண்ணியாச்சு. அஜக்கா 3வது, அஜக்கா 4வது. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. சூப்பரில் இந்த ஹாஃபாக நிற்கிறது செம்மையாக இருக்குல்ல? அதே மாதிரி மிச்சத்தையும் கட் பண்ணிடுவோம். மிச்சம் ஹாஃபில் இதில் எது நிற்கிதோ அதுதான் பெஸ்ட்டு கேக். ஓகேவா? இந்த 2வது கேக் சுத்தமாக விழுந்துடுச்சு. அது தோத்துடுச்சு. இது கொஞ்சம் பரவாயில்ல. இதுதான் சூப்பர். இதான் ரொம்ப நின்றுருக்கனால இந்த கேக் தான் வின்னர் ஆஃப் த டே. இந்த கேக் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் பீச் மண்ணில் விளையாடிருக்கீங்கன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை.